सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 1-2-1976 அவ்விக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு ஆன்மீக ஷமா மற்றும் 3 விதமான ஆன்மீக விட்டில் பூச்சிகள். இன்று ஆன்மீக ஷமா அதாவது விளக்கொளி ஆன்மீக விட்டில் பூச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அனைத்து விட்டில் பூச்சிகளும் ஒரே விளக்கில் ஸ்வாகா ஆவதற்காக வரிசை கிரமமாக முயற்சி செய்வதில் ஈடுபட்டுள்ளார்கள். யார் நம்பர் 1 விட்டில் பூச்சியாக இருக்கிறாரோ அவருக்கு தன்னுடைய அதாவது இந்த தேக உணர்வின் இரவு பகலின் பசி மற்றும் தாகத்தின் தன்னுடைய சுகத்தின் சாதனங்களின் ஓய்வின் அப்படி எந்த விஷயத்தின் ஆதாரமும் இருப்பதில்லை. அனைத்து விதமான உடல் சம்பந்தப்பட்ட நினைவிலிருந்து மறந்திருப்பவர், அதாவது நிரந்தரமாக விளக்கின் அன்பில் ஐக்கியமாகி இருப்பவர். எப்படி விளக்கானவர் ஜோதி சுரூபமாக இருக்கிறாரோ, லைட் மைட் ரூபமாக இருக்கிறாரோ, அதேபோல் விளக்கிற்கு சமமாக தானும் லைட் மைட் ரூபத்தில் இருக்கிறார். இரண்டாவது விதமான விட்டில் பூச்சிகள் விளக்கின் லைட் மற்றும் மைட்டை பார்த்து அதன் பக்கம் அவசியம் ஈர்க்கப்படுகிறார்கள். அருகில் செல்ல விரும்புகிறார்கள், சமமாக ஆக விரும்புகிறார்கள். ஆனால் தேக உணர்வின் நினைவு மற்றும் தேகத்தின் உறவின் நினைவு, தேகத்தின் வைபவங்களின் நினைவு, தேக உணர்வின் வசமாகி தமோகுண சம்ஸ்காரங்களின் நினைவு அருகில் செல்வதற்கான தைரியம் மற்றும் துணிச்சலை தாரணை செய்ய விடுவதில்லை. இந்த விதவிதமான நினைவுகளின் குழப்பத்தில் நேரத்தை இழந்து விடுகிறார்கள். முதல் நம்பர் அன்பில் ஐக்கியமாகி இருக்கும் விட்டில் பூச்சி, தந்தைக்கு சமமாக இருக்கும் சொரூபம் மற்றும் சக்திகளை தாரணை செய்பவர், தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களை தன்னுள் நிரப்புபவர். சமமாவது என்றால் நிரப்பிவிடுவது, அதாவது இறக்கவும் தயாராக இருப்பவர். இரண்டாம் நம்பர் அநேக விதமான சுற்றி சுற்றி வருபவர் மற்றும் அநேக நினைவுகளின் குழப்பத்தில் இருப்பவர். அவர் நிரப்புபவர், இவர் யோசிப்பவர். மூன்றாம் நம்பர் விட்டில் பூச்சிகள் விளக்கை பார்த்து ஈர்க்கவும் படுகிறார்கள், யோசிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் இருவிதமான குழப்பத்தில் இருக்கிறார்கள். அதாவது 2 படகுகளில் கால் வைக்க விரும்புகிறார்கள். மாயாவின் அற்ப காலத்தின் சுகத்தையும் விரும்புகிறார்கள் மற்றும் ஷமா மூலமாக மற்றும் தந்தை மூலமாக அழியாத பிராப்தியையும் விரும்புகிறார்கள். இவர்கள்தான் அடிக்கடி கேட்பவர்கள், அவர்கள் யோசிப்பவர்கள். மேலும் இவர்கள் இந்த மாதிரி செய்யலாமா அல்லது வேண்டாமா என்று கேட்பவர்கள். பிராப்தி ஆகுமா அல்லது ஆகாதா, ஆக முடியுமா அல்லது ஆக முடியாதா, கடினமா அல்லது சுலபமா, இந்த ஒரு வழிதான் சரியானதா அல்லது வேறு வழியும் இருக்கிறதா, அந்த மாதிரி தன்னிடமும் மற்றும் மற்ற அனுபவி ஆத்மாக்களிடமும் கேட்பவர்கள். இச்சை இருக்கிறது, ஆனால் இச்சை என்றால் என்னவென்று அறியாத நிலை அடைவதற்கான துணிச்சலே இல்லை. சந்திக்கவும் விரும்புகிறார்கள், ஆனால் உடலில் உயிரோடு இருந்து கொண்டே இறக்க விரும்பவில்லை. உயிரோடு இருந்து கொண்டே இறப்பதில் மற்றும் விடுவதில் இதயம் உடைந்து விடுகிறது. அந்த மாதிரி 3 விதமான விட்டில் பூச்சிகள் விளக்கின் ஒளியை தேடி வருகிறார்கள். இப்பொழுது நான் எந்த விதமான விட்டில் பூச்சி என்று தன்னைத்தானே கேளுங்கள். அநேக விதமான நினைவுகளின் குழப்பம் முடிவடைந்து விட்டதா
அல்லது இன்னும் ஏதாவது குழப்பம் தன் பக்கம் ஈர்த்து விடுகிறதா? ஒருவேளை ஏதாவது வீணான நினைவின் குழப்பத்தில் இதுவரை வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சுயதர்ஷன சக்கரதாரி என்ற சங்கமிக பிராமணர்களின் பட்டத்தை பிராப்தி செய்ய முடியாது. யார் சுயதர்ஷன சக்கரதாரியாக இல்லையோ அவர் எதிர்காலத்தின் சக்கரவர்த்தி ராஜாவாகவும் இருக்க மாட்டார். 63 ஜென்மங்களை பக்தி மார்க்கத்தின் அநேக விதமான வீணானவைகளை சுற்றி வந்ததிலேயே இழந்தார்கள். அதே சம்ஸ்காரம் விரும்பாவிட்டாலும் இப்பொழுது சங்கமயுகத்திலும் ஏன் வெளிப்படுத்தி விடுகிறீர்கள்? சுற்றி வருவதில் பிராப்தியின் அனுபவமாகிறதா அல்லது சோர்வு ஏற்படுகிறதா? 63 பிறப்புகள் சுற்றி வந்து அனைத்தையும் இழந்து தன்னையும் மற்றும் தந்தையையும் மறந்து இதுவரையிலும் கூட புகலிடம் கிடைத்தும் சுற்றி வருகிறீர்கள். களைப்படையவில்லையா? அழியாத பிராப்தியாகியும் அழியும் அற்ப காலத்தின் பிராப்தி இப்பொழுது கூட ஈர்க்கிறதா? இதுவரையிலும் வேறு ஏதாவது புகலிடம் பிராப்தி செய்விப்பவர் பார்வையில் தென்படுகிறாரா என்ன? அல்லது உயர்ந்த புகலிடம் கிடைத்த போதிலும் அற்ப காலத்திற்கான புகலிடத்தை கடைசி நேரத்திற்காக, அதாவது அந்த மாதிரியான நேரத்திற்காக தயார் செய்து வைத்திருக்கிறீர்களா? அந்த மாதிரியும் அதிக சாதுரியமானவர்கள் இருக்கிறார்கள். பெரும் நேரத்தில் அனைத்தையும் பெறுவதில் சாதுரியமானவர்கள், ஆனால் விடும் நேரத்தில் தந்தையோடு தன்னுடைய சாதுரியத்தை காண்பிக்கிறார்கள். என்ன சாதுரியத்தை செய்கிறார்கள்? விடும் நேரத்தில் வெகுளியாகி விடுகிறார்கள். முயற்சி செய்பவர்கள் அந்த நேரத்தில் விடுபட்டுவிடும். சூழ்நிலை அந்த மாதிரி கடுமையான கணக்கு வழக்கு இருக்கிறது. விரும்புகிறேன், ஆனால் என்ன செய்வது? மெதுமெதுவாக ஆகிவிடும். அந்த மாதிரி வெகுளியாகி காரணத்தை உருவாக்குகிறார்கள். ஞானம் நிறைந்த தந்தைக்கும் ஞானம் சொல்ல தொடங்கிவிடுகிறார்கள். கர்மங்களின் விளைவை தெரிந்திருப்பவருக்கு தன்னுடைய கர்ம கதைகளை கூறிவிடுகிறார்கள். மேலும் பெரும் சமயத்திலோ சாதுரியமாக ஆகிவிடுகிறார்கள். என்ன சாதுரியமாக கூறுகிறார்கள்? நீங்களோ இரக்க மனமுடையவர், வரம் அளிப்பவர். நானும் அதிகாரி ஆவேன். குழந்தையாகி இருக்கிறேன் என்றால் முழுமையான அதிகாரம் எனக்கு கிடைக்க வேண்டும். பெரும் நேரத்தில் முழுமையாக பெற வேண்டும் மற்றும் விடுவதில் கொஞ்சம் கொஞ்சம் மறைக்க வேண்டும். அதாவது தன்னுடைய பழைய சம்ஸ்காரம், சுபாவம் மற்றும் சம்பந்தம் அதையும் சேர்த்தே வைத்து கொள்ள வேண்டும். அப்படி சாதுரியமானவராக ஆகிவிட்டார் இல்லையா? பெறுவது முழுமையாக பெறுவார், ஆனால் கொடுப்பதில் சக்திக்கேற்றபடி கொடுப்பார். அந்த மாதிரி சாதுரியத்தை காண்பிப்பவர் எந்த மாதிரியான பிராப்தியை அடைவார்? அந்த மாதிரி சாதுரியமான குழந்தைகளுடன் நாடகப்படி என்ன சாதுரியம் நடக்கிறது? சொர்க்கத்தின் அதிகாரியாகவோ அனைவரும் ஆகிவிடுகிறார்கள். ஆனால் ராஜ்யத்தில் வரிசை கிரமமாகவோ இருக்கவே தான் இருக்கிறார்கள் இல்லையா? சொர்க்கத்தின் ஆஸ்தியை தந்தை அனைவருக்கும் கொடுக்கிறார். ஆனால் பதவி ஒவ்வொருவருக்கும் அவர்களின் வரிசை எண் பிரகாரம் இருக்கிறது. அப்படி நாடகப்படி எப்படி முயற்சியோ அப்படி பதவி தானாகவே பிராப்தியாகி விடுகிறது. தந்தை வரிசை எண்ணை உருவாக்குவதில்லை. யாருக்காவது ராஜாவிற்கான மற்றும் வேறு யாருக்காவது பிரஜைக்கான ஞானத்தை தனித்தனியாக கொடுப்பதில்லை. யாருக்காவது சூரிய வம்சம் மற்றும் வேறு யாருக்காவது சந்திர வம்சத்தின் தனித்தனியான படிப்பை படிப்பிப்பதில்லை. யாரையாவது மகாரதி மற்றும் வேறு யாரையாவது குதிரைப்படை என்ற முத்திரையை இடுவதில்லை. ஆனால் நாடகப்படி எப்படி மற்றும் எவ்வளவு யார் செய்கிறார்களோ அந்த மாதிரியே பதவியை அடைகின்றார். எனவே எப்படி பெறுவதில் சாதுரியமானவர்களாக ஆகிறீர்களோ அதேபோல் கொடுப்பதிலும் சாதுரியமானவர்களாக ஆகுங்கள். வெகுளியாக ஆகாதீர்கள். மாயாவின் சாதுரியத்தை தெரிந்து மாயாவை வென்றவராகுங்கள். ஒரு யதார்த்த புகலிடத்திற்கு பதிலாக வேறு ஏதாவது அற்ப காலத்தின் புகலிடமோ இதுவரையிலும் இருந்துவிடவில்லையே என்று சோதனை செய்யுங்கள். அங்கு விரும்பாவிட்டாலும் கூட புத்தி சென்று கொண்டிருக்கிறதா? புத்தி செல்கிறது என்றால் வேறு புகலிடம் இருக்கிறது என்பதாகும். எனவே அனைத்து எல்லைக்குட்பட்ட புகலிடங்களை சோதனை செய்து
இப்பொழுது அகற்றிவிடுங்கள். இல்லையென்றால் இதே புகலிடம் நிரந்தரமான உயர்ந்த புகலிடத்திலிருந்து தூரமாக்கிவிடும். தந்தை இந்த மாதிரி செய்யுங்கள் என்று தெளிவாக ஸ்ரீமத் கொடுக்கிறார். ஆனால் குழந்தைகள் அப்படி என்பதை எப்படி என்பதில் மாற்றிவிடுகிறார்கள். எப்படி என்பதை முடிவு கட்டி எப்படி தந்தை நடத்தி கொண்டிருக்கிறாரோ அப்படி நடக்கவும் நல்லது. விளக்கொளிக்கு சமமாக லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் நம்பர் 1 வீட்டில் பூச்சிகளுக்கு அநேக குழப்பங்களை முடிவு கட்டி சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்கக்கூடிய, உலகின் அதிபதியாக ஆவதின் அதிகாரத்தை பிராப்தி செய்யக்கூடிய, தந்தையின் ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கக்கூடிய, அந்த மாதிரி ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு உயர்ந்த வருமானத்தை சேமிக்கக்கூடிய, எப்பொழுதும் அன்பிலேயே ஐக்கியமாகி இருக்கும் வீட்டில் பூச்சிகளுக்கு தந்தை விளக்கொளியின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: சொரூபமாகி கர்ம தத்துவத்தை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். அநேக குழந்தைகள் ஆவேசத்தில் வந்து அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னை விலக்கி உடலால் தனியாகி விடுகிறார்கள். ஆனால் மனதின் கணக்கு வழக்கு இருக்கும் காரணத்தினால் ஈர்த்து கொண்டே இருக்கிறது. புத்தி சென்று கொண்டே இருக்கிறது. இதுவும் ஒரு பெரிய தடையாகி விடுகிறது. எனவே யாரிடமிருந்தாவது விலக வேண்டும் என்றிருந்தாலும் கூட முதலில் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்களிடமிருந்து சரிபார்த்து பின்பு செய்யுங்கள். ஏனென்றால் இது கர்மங்களின் தத்துவமாகும். வலுக்கட்டாயமாக துண்டிப்பதினால் மனம் அடிக்கடி சென்று கொண்டே இருக்கும். எனவே ஞான சுரூபமானவராகி கர்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் சரிபார்த்து கொண்டீர்கள் என்றால் சுலபமாக கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஸ்லோகன்: தன்னுடைய ஸ்வமானத்தின் ஆசனத்தில் நன்றாக அமர்ந்து கொண்டீர்கள் என்றால் மாயா உங்கள் எதிரில் சமர்ப்பணமாகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।